குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் பீப்புள் எப்படி எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக ஜெர்மனி வந்து சரணடையுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்டி ஆஃப் வெஷுவாலிட்டி பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜெர்மனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 1918 வந்து சரண்டர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதனுடைய எஃபெக்ட், அதாவது அதனுடைய தாக்கம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11th நவம்பர் 1918 அன்னைக்கு அந்த போர் நிறுத்தத்தை வந்து சரணடைகிறதுக்காக ஜெர்மனி என்ன பண்ணுதுனாக்கா சைன் பண்ணுறதுக்கு வருது, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. இதில் இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேசர் வில்லியமும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபாடிகேஷன் ஆகுறாரு, அதாவது பதவி விலகம் செய்கிறாரு. பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பதவி விலகம் செஞ்சதுனால இது ஒரு காரணமாக ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 நவம்பர் 1918 வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர் விலக்கம் செய்யுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ் அப்படின்றதுல யாரெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜான்வரி பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஜான்வரி 1919 வந்து 2 மாதம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்மிஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறாங்க. உட்ரோ வில்சன் ஆர்மிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அமைச்சரான உட்ரோ வில்சன், அடுத்தது பிரைம் மினிஸ்டரான இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டரான லாயல் ஜார்ஜ், அடுத்தது கிளமென்சியஸ் அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாரிஸ் இதில் சைன் பண்ணுறதுக்காக, ஒப்புதல் வாங்கிறதுக்காக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேச நாடுகளை சார்ந்தவங்க தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்னென்னலாம் வந்து அந்த வாரில் ஃபேஸ் பண்ணாங்க அது எல்லாத்தையும் வந்து அக்ரெசிவ் பண்ணிட்டு 28 ஜூன் 1919 எங்கே கையெழுத்திடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா த ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சாலிஸ், அதாவது வெர்சல் கண்ணாடி மாளிகையில் அவங்க வந்து சைன் பண்ணுறதுக்காக வராங்க. யார்? ஜெர்மனி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வெர்சல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சரத்துக்கள்லாம் கொண்டு வராங்க, என்னென்னலாம் வந்து அவங்க செய்யணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இழப்பீடுகளையும், இதுக்கு இந்த போரால் நடந்த எல்லா இழப்பீடுகளையும், ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வந்து 6,600 மில்லியன் அளவுக்கு 6,600 பவுண்ட் அளவுக்கு வந்து இழப்பீடை வந்து ஜெர்மனி வந்து தரணும் இந்த வேர்ல்டு வார்னுடைய சஃபரன்ஸால் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜெர்மனி வந்து பார்த்திங்கனாக்கா 1,00,000 மென்கள் தான் வந்து ஆர்மியில் வச்சுருக்கணும், போர் வீரர்களாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன ஒரு கப்பற்படையை தான் வச்சுருக்கணும். அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஒரு நீர்மூழ்கி கப்பலோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா நீர்மூழ்கி கப்பலும் எந்த ஒரு போர் விமானங்களும் வச்சுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனி நாடாக ஆக்கப்படணும். ஆஸ்திரியாவும் ஜெர்மனியும் வந்து தனித்து அவங்கவுங்களுடைய வேலைகளை செய்கிற மாதிரி வச்சுக்கணும். ஃபோர்த்து பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்மனி வந்து என்னென்னலாம் காலனிஸ்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சிச்சோ அது எல்லாத்தையும் வந்து திரும்பியும் ரிலீவ், எல்லா காலனிஸையும் வந்து அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு செயல்படுற மாதிரி லீக் ஆஃப் நேஷனில் ஒப்படைக்கிறாங்க. அடுத்தது ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிவோக்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் நம்ம. அது வந்து ரஷ்யா கூட உடன்படிக்கை செஞ்சு சைன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் புஸ்டரெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்கேரியா கூட சைன் பண்ணாங்க. இந்த உடன்படிக்கையின் சரத்துக்களை வந்து அவங்கவுங்க விருப்பப்படியே, ரஷ்யானுடைய விருப்பப்படியும் முடியும், பல்கேரியானுடைய விருப்பப்படியும் வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அல்சைஸ் அண்ட் லொரைன் பகுதியை வந்து திரும்பியும் ஃப்ரான்ஸுக்கே தந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஸ்தோனியா, லாட்வியா, அதுக்கப்புறம் லுத்தோனியா, ஃபின்லாண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலாண்டு வந்து திரும்பி உருவாக்கப்படணும். அந்த போலாண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நிறைய வந்து துறைமுகங்கள் டேசிங் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது பண்ணோம், இழப்பீடுலாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி ஒரு புது நாடாக க்ரியேட் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரின்லாண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாடு, அது வந்து நேச நாடுகளுக்கு இடையே ஆக்குப்பையாக இருந்துச்சு. இதில் வந்து ஈஸ்ட் பேங்க் பகுதியை மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா படை நீக்கம் செய்யணும், அவங்களுடைய சுதந்திரத்துக்கு படை நீக்கத்தை வந்து செஞ்சு விடணும்னு சொல்கிறாங்க. இதை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில்சன் அப்படின்றவர் தான் வந்து இந்த 14 அம்ச கொள்கைகளை வந்து நேச நாடுகளுக்கு இணைக்கிற மாதிரி, நேச நாடுகளே எல்லாருமே லீக் ஆஃப்
நேஷன் வந்து ஒத்துழைக்கிற மாதிரியும் இந்த அசோசியேஷனை கொண்டு வராரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சரத்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் தன்னுடைய சுய நிர்ணயம் செஞ்சு அவங்கவுங்களுடைய ஆட்சி வளர்கிறதுக்காகவும் இதில் வந்து இந்த டெரிட்டரிஸ் எல்லாமே பொதுவாக வந்து அமைதியாக வளரணுன்றதுக்காக இந்த 14 அம்ச கொள்கைகளை வந்து கொண்டு வராருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னென்னலாம் விமர்சனங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஜெர்மனி தான் வந்து செஞ்சாங்க, ஜெர்மனினால தான் போர் வந்துச்சு அப்படின்றதுனால ஜெர்மனிக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இழப்பீடுகள் எல்லாம் செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6600 பில்லியன் பவுண்ட் அளவுக்கு வந்து அவங்க இழப்பீடுகளை செலுத்துறது அவங்களுடைய சக்தி காட்டிலும் இது அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு அதிருப்தி கொடுக்கறதுனால இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரசியல் பொருளாதார ரீதியாக வந்து எல்லாமே வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. இதில் வந்து செனட் சபையும் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதார நிறைய ஈக்குவலைஸ் பண்ணுறது எப்படி ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் செப்ரேட் ட்ரீட்டி அப்படின்றது, அதாவது செப்ரேட் ட்ரீட்டி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேச நாடுகள் வந்து ஆஸ்திரியா, ஹங்கேரியா, அப்புறம் பல்கேரியா, துருக்கி இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு உடன்படிக்கை நடத்துகிறாங்க. என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது. இதில் வந்து சுல்தானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அதுலேயும் வந்து கமல் பாஷா வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியை வந்து சுல்தான்கிட்டேருந்து துருக்கியை ரிலீஸ் பண்ணுற மாதிரியும் கமல் பாஷா வந்து இந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைக்கிற மாதிரியும் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே இதில் வந்து ஃபெயிலியர் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபால் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபால் அவுட் அப்படின்னா விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். இதில் நெப்போலியன்லேருந்து பால்கன் போர் வரலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து அஃபெக்ட் ஏற்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் சொசைட்டிலையும் சரி, இல்லை பொலிட்டிக்கல்லையும் சரி, இல்லை எல்லா ரேடியஸ்லேயும் சரி வான்வழியாகவும் எல்லா தாக்குதல் நடந்ததுனால இந்த பாப்புலேஷனை ரொம்ப ரொம்ப பாதிச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் இந்த போர்லேயே மொத்தமாக இந்த 4 ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இயர்ஸாகவே வந்து 8 மில்லியன்ஸ் பீப்புள்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. அதை விட ட்வைஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ட்வைஸானா 16 மில்லியன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து உறுப்புகளை இழந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்புகள் இழந்தோ இல்லை செயலிழந்து போய் அந்த மாதிரி இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து கிளிப்ஸ் ஆஃப் ஃபர் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1918 வந்து வந்துச்சு. இது மூலியமாகவும் பல பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இழந்துடுறாங்க. இதில் செக்ஸ், அதாவது ஆண் பெண் இதில் வந்து இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. முக்கியமாக வந்து பெண்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ். ஏன்னா வந்து போர்கள்லாம் வந்து செய்கிறது அவங்க தானே, போர் செய்கிறதுனால அதையும் வந்து பற்றாக்குறையாக நினைக்கிறாங்க. அடுத்தது இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்துச்சு ப்ரீ ஹிஸ்டரியில் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூனியன் சோஷியலிஸ்ட் சோவியட் ரிப்பப்ளிக் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கன்சால்டேட் பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரில் என்ட்ரு ஆகிட்டு அமெரிக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அமௌண்ட்டுமே எந்த ஒரு மணியும் இல்லாத ஒரு நாடாக தான் அமெரிக்கா இருந்துச்சு. இந்த போருக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வளமிக்க நாடாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலனிகள் எல்லாரையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருந்தாங்களா ஜெர்மனி, அந்த காலனிகளை அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீடமாக நடக்க மாதிரி இதில் கெயின் பண்ணி இன்ஸ்பிரேஷன் பண்ணிக்கிறாங்க. இப்போ முஸ்தபா கமல் பாஷா அப்படின்றவர் என்ன பண்ணுறாருனாக்கா துருக்கியை திரும்பியும் ரீபர்த் பண்ண வைக்கணும், திரும்பி வந்து அதனுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி சுதந்திரமாக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பாஷா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுல்தானு அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுல்தான் காலிஃப் இவங்க 2 பேராலையும் அவங்கள வந்து விடுதலை செஞ்சு இந்த துருக்கி நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்பட வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் இந்தியாவுக்கு என்னென்ன தாக்கம், இந்த முதலாவது உலகப் போர்னால இந்தியாவுக்கு என்னென்ன தாக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேக்ட். இதில் என்னென்ன தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாடுகளுக்கு என்ன பண்ணுச்சுன்னா யூரோப்பு, அப்புறம் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆசியா இந்த பகுதிகளுக்கு வந்து சோல்ஜர்ஸையும் வச்சுச்சு. வார் முடிஞ்சதுக்கப்புறம் சோல்ஜர்ஸ்லாம் வரும்பொழுது அவங்க ஒரு புது புது ஐடியாவோட வந்து அங்கேருந்து வராங்க. அப்போ இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொக்கமாக கேஷாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 230 பில்லியன் வந்து மில்லியன் கொடுக்குறாங்க. 125 மில்லியன் வந்து லோனாக கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து வார் செய்யறதுக்கு ஒரு 250 மில்லியன் வார் பொருட்களை மெட்டீரியல்ஸாக கொடுக்குறாங்க.
இது எல்லாமே நம்மளுடைய இந்திய நாட்டை வந்து எக்கனாமிக் டிசாஸ்டருக்கு கொண்டு போகுது. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை கெயின் பண்ணுறதுக்காக பீப்புள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த இழப்பீடுகள்னால இவங்க லாஸ் ஆகிட்டு பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகி கடைகளை திருடுறது அந்த மாதிரி ஷாப்ஸ் இது பண்ணுறதுலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இழப்பீடுகள்னால இந்த வேர்ல்டு வைடா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற எபிடமிக் நோயினாலேயும் வந்து நிறைய பவுண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் காங்கிரஸ்க்கு ஒரு வகையான இழப்பீடையும் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாரில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து அவங்களுடைய வார்ஸை வந்து மல்டி சொசைட்டி அண்ட் எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க.